I'll see you on the rest next round. Music. That's it. The auditions is rocking. அதுவும் நீ ஆக்ஷன்ல ஒண்ணு நிறுத்திருக்கணும் இல்ல டான்ஸ் நிறுத்திருக்கணும். அதனால இதையா நீ சிங் பண்ற? ஓகே, ரெடி ஆயிட்டியா? ஆடுறதுக்கு முன்னாடியே காமெடி பண்றீடா. ரெடிப்பா? ரெடியா? சாங் இதானே? ரெடி ஆயிட்டியா? மியூசிக். கட் சவுண்ட். இந்த சாங் இல்லையா? அப்பா தாம் தக்க தீம் தக்கையாம்பா, அவன் அழுதுவான் பொழுது விட்டா. திருப்பி இன்னொரு தடவை பிளே பண்ணி பாருங்க. ரெண்டாவது போடுங்க. அடப்பா ஒரு நிமிஷம் இரு, நீங்க கிட்டவா நீ சார். ரெண்டாவது ட்ராக் போட்டு பாருங்க. இரு பெல்ட்ட சரியா போறேன்டா. ரெடியா சார்? மியூசிக் ரெடி, சவுண்ட். நீ இல்ல நான் இல்ல நாம் மாத்து தக்க தீ தக்க தைய தக்க கூத்து. நீ இல்ல நான் இல்ல நாம் மாத்து. ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே ஏன் ட்ராக்ல வந்து 2 ட்ராக் கொடுத்த? அவ்வளவு கான்பிடென்டா ஃபர்ஸ்ட் ட்ராக் தான் சொல்றேன். கம்ப்யூட்டர் ஃபால்ட்டுங்க. கம்ப்யூட்டர் ஃபால்ட்டா? இல்லண்ணா, நான் ஃபர்ஸ்ட் சாங் தான் சொன்னேன். கடைக்கார பைய போல ஏமாத்திட்டானே. கடைக்கார பைய போல வீட்டாண்ட இருக்கிறவன் தானே தப்பா போட்டுட்டான். ராகவ், நீங்க உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுல, அதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களா, அது சூப்பரா இருந்ததுங்க. தேங்க்ஸ்யா. நல்ல காமெடி பண்ற நீ. ஆமா, அதாவது வந்து ஏதோ ஒரு காமெடியன் அவார்டு என்ன இருந்ததுதான், அந்த ஆஸ்கர் அவார்டு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. சூப்பர்ப்பா, உங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பிக்க போறோம். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. அத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. நல்லா பண்ற, ஃபோர்ஸ்லாம் இருக்கு. ஓகேண்ணா. அத நீ இந்த காமெடி பண்ணும்போது அதெல்லாம் கூட நீ யூஸ் பண்ணலாம். அந்த லெக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணல. சரிண்ணா. நீ வந்து டான்ஸ் கத்துக்கல? இல்லண்ணா, கத்துக்கல. சாம்சங் டிவிண்ணா. சாம்சங் டிவி தான் உங்களுக்கு டான்ஸ். சாம்சங் டிவியா? ஆமாண்ணா. நல்லா பண்ண அந்த லெக் மூவ்மெண்ட்ஸ், அது எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அந்த இது இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லண்ணா, நேத்து வந்து வீட்டாண்ட ஆடிட்டு இருக்கும் போது உங்களை ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணு சொல்லிட்டு தலைக்கு கைய வச்சேன். கை வச்சு மேல தூக்குனேன். தூக்கிட்டு டக்குன்னு கீழே ஊத்து கிடக்குறேன். மண்டிய வசிங்க. அப்புறமா வீட்டாண்ட சரி இனிமே வானான்னு சொல்லிட்டு வீட்டாண்ட வந்து பார்த்தா பூட்டு இருந்ததுலண்ணா. பூட்டு தாக்கும் போது காலில் டமாலி கீழே வந்துச்சுண்ணே. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நானு. தலைகை நின்று தலையை உடைச்சிக்கிட்ட, காலையும் உடைச்சிட்ட, அப்புறம் எப்படி ஆட முடிஞ்சது? உங்க முன்னாடி ஆனது என் தலைவர் முன்னாடி ஆடின மாதிரி இருந்தது. ஆனா நிறைய பேர் தலைவர் முன்னாடி ஆடுறதுக்காக செலக்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க. சரியா? அதனால இப்போ நீ ரிஜெக்டட். தேங்க்ஸ். டிவில போடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போடுறேன். ஓகே, அது போதும் எனக்கு.
உண்மையில நான் செலக்ட் ஆகணும்னு நினைச்சுலாம் வரலங்க. ஒரு வாட்டியாச்சும் நம்ம மூஞ்சி டிவில வருமா அதுக்கோசம் தான் வந்தேன். எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க, இந்த மூஞ்சிலாமா டிவில வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வந்து காமிச்சிட்டேன். ரிஜெக்ட்ட்டாங்க. ரிஜெக்ட் ஆனதுக்கு பயவுல எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரிஜெக்ட் ஆனது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் சாயா சிங் அக்கா கூட நல்லா சிரிச்சுன்னு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் காலைல போகும்போதே சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க, மச்சான் நீ ரிஜெக்ட் மச்சான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டேன். எப்படியோ நம்ம மூஞ்சி டிவில வந்தா அது இருக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப இவ்வளவு மேக்ஸ் சார் தான் அடிக்கடி எங்கடா கூத்தாட போனேன் எங்கடா கூட்டு போனேன். நீ கட்டஸ்ட் ஸ்கூல்ல எகிரிச்சுட்டு வந்தேன். சரி அதுக்கிட்ட ஏற்ற மாதிரி ரிஜெக்ட் ஆயிட்டேன். இதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரிஜெக்ட் ஆனது. இதை முக்கியமா எங்க அப்பா அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்த்து இனிமே அடிக்காம இருக்கணும். அது இருக்க ரொம்ப சந்தோஷம். அமுல் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா?